Hi, welcome to the squad. This is Code.io and this is episode 5 of the JavaScript series. So last video நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா Node.js இன்ஸ்டால் பண்ணி லோக்கலாகவே எப்படி ரன் பண்ணலாம், ப்ரௌசர் இல்லாமல் எப்படி வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடை ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ கோட் ரன்னர் எல்லாமே உங்களுக்கு கான்ஃபிகர் ஆகி கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்தால ஜாவாஸ்கிரிப்ட் லாங்குவேஜோட இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ் அண்ட் சின்டாக்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட்டாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமெண்ட்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டு ஜாவாஸ்கிரிப்டில் என்னென்ன டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது அதை எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ கமெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம கோடு எழுதியிருக்கோம் இல்லையா, கோடு வந்து இப்போ நம்ம சிம்பிளான கோடு எழுதுகிறோம், போக போக ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கோடெலாம் எழுதுவோம். அண்ட் ஒரு டீம் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம மட்டும் ஒர்க் பண்ண மாட்டோம், ஒரு டீம் என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஒரு கோடு எழுதுகிறப்ப இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனோ இல்லை இந்த பர்டிகுலர் லைன் ஆஃப் கோடோ என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ நானே வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எழுதலை கோடு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ நான் பார்த்தேன்னா எனக்கு அது ஞாபகம் இருக்காது. என்னன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து என்னென்னு தேடினா ஞாபகம் வருமே தவிர என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியுமே தவிர என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்காது இல்லையா. ஸோ ஒரு கோட் பேஸ் பெருசு ஆக ஆக நம்ம அங்கங்கே ஒரு டிஸ்கிரிப்டிவாக ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ஸ் போடுறது நல்லது. இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் கோடு வந்து இது பண்ணுது, இது வந்து லாகின்கான கோடு, இது வந்து ஒரு பாப்அப் வர்றதுக்கான கோடு. ஸோ அந்த மாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத கோடை தற்சமயத்துக்கு நம்ம கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கமெண்ட்டில் இருக்கிற எதுவுமே வந்து ரன் ஆகாது. ஸோ இப்போ நான் பேசுகிறத விட உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் அதை சேவ் பண்ணிக்கிறேன், comment.js. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து console.log ஆஃப் இதில் வந்து நான் subscribe to Code.io அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இன்னொரு லைனில் நான் என்ன பண்ணுறேன், console.log ஆஃப் follow goms.io on Instagram அப்படின்னு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இது 2 லைன் வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகுது, அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா subscribe to Code.io, follow goms.io and Instagram சொல்லிட்டு இந்த 2 லைன் வந்து பிரிண்ட் ஆகிடுது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கமெண்ட் வந்து எழுத போகிறேன். இந்த கமெண்ட் என்ன அப்படின்னா // ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, இந்த ஸ்லாஷ் இருக்கு இல்லையா, ஃபார்வர்ட் ஸ்லாஷ், இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு கமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா சிங்கிள் லைன் கமெண்ட். ஸோ திஸ் இஸ் அ சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் வந்து இந்த console.logலாம் வேறு கலரில் இருக்குது, இந்த கமெண்ட் மட்டும் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. அண்ட் நான் இப்போ இதை ரன் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். நான் இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா போன தடவை வந்த அவுட்புட்டும் இந்த தடவை வந்த அவுட்புட்டும் அப்படியே சேமாக இருக்குது, எந்த மாற்றமும் நடத்தலை. நான் இங்கே ஒரு லைன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் தான், ஆனால் அந்த லைனை நம்மளோட ரன் பண்ணுறப்ப இந்த Node.jsஓ இந்த எந்த ரன்வைங் என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இது கண்டுக்காது. அது பார்க்காம அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்து போயிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு கமெண்ட் வந்து நம்மளோட கம்பைலரோ இன்டர்பிரிட்டரோ அதை கண்டுக்காது. ஸோ கம்பைலர் இன்டர்பிரிட்டர்லாம் நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ பேசிக்காக இதை ரன் பண்ணுற அந்த அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த நம்ம கோடை ரன் பண்ணுற அப்ளிகேஷன் இந்த கமெண்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடும். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட். ஸோ அந்த ஒரு லைனில் மட்டும் இந்த கமெண்ட் இருக்குது. இப்போ சப்போஸ் இந்த follow goms.io on Instagramங்கிறத நான் பிரிண்ட் பண்ண வேண்டாம், அதாவது இந்த டெர்மினலில் காட்ட வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி இந்த ஒரு // நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, // ஆட் பண்ணிட்டாலே என்ன அர்த்தம், அது வந்து கமெண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா வந்து நம்ம ரன் பண்ணுற அந்த கம்பைலரோ இன்டர்பிரிட்டரோ அதை நம்ம இக்னோர் பண்ணிவிடும். ஸோ // அப்படிங்கிறத நான் அந்த console.log follow goms.io on Instagramமையும் கொடுத்துட்டேன். இப்போ நான் அதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா subscribe to Code.io மட்டும் தான் இருக்குது, அடுத்த லைன் வரல. ஸோ இந்த மாதிரி ஒரு செனாரியோலையும் வந்து நம்ம கமெண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். தேவையில்லாத கோடை தற்சமயத்துக்கு இது பண்ணுறதுக்காக. ஏன் தற்சமயத்துக்குன்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரி கோடை கமெண்ட் பண்ணி வைக்கிறது யூஸ்வலாக நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் டெலிட்டே பண்ணிடலாம் கமெண்ட் பண்ணுறதா இருந்தால். டெம்பரவரியாக இப்போ நான் கமெண்ட் பண்ணுறேன், அடுத்து எனக்கு தேவைப்படும்னு இருந்தால் மட்டுமே வந்து இந்த கமெண்ட் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகேயா? ஸோ இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட். இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அதுக்கு பேர் மல்டி லைன் கமெண்ட். இப்போ எனக்கு இந்த 3 லைனுமே வேண்டான்னு வச்சுக்கோ,
அதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த மொத்தமாக இருக்க இந்த 3 லைனையும் கமெண்ட் பண்ணணும்னா ஒரு ஸ்லாஷ் போட்டு ஒரு ஸ்டார் போட்டுட்டு அப்புறம் எங்கே முடிக்கணுமோ அங்கே வந்து ஒரு ஸ்டார் போட்டு ஒரு ஸ்லாஷ். ஸோ ஸ்லாஷ் ஸ்டார் முடிக்கிறப்ப ஸ்டார் ஸ்லாஷ் இப்படி போட்டிங்க அப்படின்னா இது வந்து மல்டி லைன் கமெண்ட் ஆயிரும். அண்ட் ஒரு விஷயம் கமெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், ஃபுல்லாக க்ரீன் கலரில் மாறிடும். க்ரீன் கலரில் மாறிடுச்சுனாலே அது வந்து கமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே ரன் ஆகாது. நான் இது கீழே என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு கன்சோல் கொடுக்குறேன். console.log of outside comment. ஓகே, அண்ட் ஃபைனலாக செமிகோலன் வச்சுருங்க. மோஸ்ட்லி வச்சு பழகிறது நல்லது, இல்லைனாலும் அது எரர் சொல்லாது, ஆனால் வச்சு பழகிறது நல்லது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் சைட் கமெண்ட் மட்டும்தான் ரன் ஆகுது. இங்கே மேலே இருக்கிற இந்த மல்டி லைன் கமெண்ட்டில் இருக்கிற எதுவுமே ரன் ஆகலை. இப்போ நம்ம இங்கே வந்து டபுள் ஸ்லாஷ் இதுக்கு தான் போட்டிருக்கோம், இது ரெண்டுத்துக்கும் டபுள் ஸ்லாஷ் போடலை. ஆனால் இந்த மல்டி லைன் கமெண்ட்டுக்குள்ளே இது வந்துடுது, ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்டார் ஸ்லாஷ், அதில் இருக்கிறது ஃபுல்லாகவே மல்டி லைன் கமெண்ட். ஸோ அந்த 3 லைனுமே வந்து மல்டி லைன் கமெண்ட்டில் வர்றதுனால அந்த 3 லைனுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து மல்டி லைன் கமெண்ட். இதை வந்து நம்ம கோடை இது பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸான கோடு இருக்குது அப்படின்னா இங்கே மேலே போய் நம்ம ஒரு லைனில் இது என்ன பண்ணுது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். திஸ் இஸ் அ லாக் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான கோடுக்கு மேலே போயிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷனும் நீங்கள் கொடுத்துக்கலாம், இது வந்து இதுதான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக ஹவு டு யூ யூஸ் கமெண்ட்ஸ் எங்கெல்லாம் தேவைப்படுது, எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. இந்த கமெண்ட்ஸை ஒரு தடவையும் இப்படி தான் அடிக்கணுமான்னு கேட்டால் இல்லை. இதுக்கெல்லாம் வந்து நம்மள்ட்ட ஷார்ட்கட் இருக்குது ஈஸியாக கமெண்ட் ஆக்கிறதுக்கு. அது என்னலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒரு லைனை ஃபுல்லாக நான் கமெண்ட் பண்ணணும், திஸ் இஸ் a சிங்கிள் லைன் கமெண்ட்னு இருக்கிறத நான் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த லைனை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்/ அமுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மேக்கில் இருந்தீங்கன்னா கமாண்ட் ஸ்லாஷ், விண்டோஸில் இருந்தீங்கன்னா கண்ட்ரோல்/ அமுக்குனீங்க அப்படின்னா தானாக அதை கமெண்ட் பண்ணிடும். இப்போ இங்கே அடுத்து இந்த லைன் இருக்குது, இதையும் வந்து நான் கண்ட்ரோல்/ அமுக்குனேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ அந்த போய் ஸ்லாஷ் அப்படின்னு அடிக்கிறதுக்கு மேலே இந்த மாதிரி கண்ட்ரோல்/ அப்படின்னு அடிக்கலாம். இப்போ இந்த கண்ட்ரோல்/ வந்து ஒரு லைனுக்கு மட்டும் தான் அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எத்தனை லைனுக்கு வேணால் அடிக்கலாம். நான் எப்படின்னு பண்ணி காட்டுவா. இப்போ இந்த எல்லா லைனையும் செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல்/ கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எல்லா லைனுமே வந்து கமெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் எல்லா லைனுமே இண்டிவிஜுவலாக சிங்கிள் லைன் கமெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கமாண்ட்/ ஆர் கண்ட்ரோல்/ங்கிற ஷார்ட்கட் ஹாட்கீ என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் தான் வந்து கொடுக்கும். ஆனால் நான் இத்தனை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு சிங்கிள் லைன் கமெண்ட் வேணும், மல்டி லைன் கமெண்ட் வேணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா Shift Alt A இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, மல்டி லைன் கமெண்ட் வந்துடும். ஓகே, Shift Alt A ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மல்டி லைன் கமெண்ட் வந்துடும். சப்போஸ் நீங்கள் மேக்கில் இருந்தீங்க அப்படின்னா Shift Option A ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மல்டி லைன் கமெண்ட் வரும். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி இருக்கிறதுனால திரும்ப இது பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வந்து மல்டி லைன் கமெண்ட் பண்ணும். சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னா அதே தான் கமாண்ட்/, இல்லை மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னா Shift Alt A. இப்போ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மறுபடியும் அதே ஷார்ட்கட்டை திரும்ப யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, திரும்ப அதே ஹாட்கீஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அன்கமெண்ட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் எந்த இடத்துல செலக்ட் ஆகிருக்கோ அந்த இடத்த மட்டும்தான் இது வந்து கமெண்ட் பண்ணும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிக்கலாம். ஒரு லைனாக போய் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், இல்லை ஸ்டார்டிங்கில் அங்கே கிளிக் பண்ணி பண்ண வேண்டாங்கிறதுக்காக இந்த மாதிரி ஹாட்கீஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். VS கோடில் இதுதான் வழி. சப்போஸ் நீங்கள் வேறு ஐடி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை இப்போ நம்ம ஜாவாவாக இருந்தால் இன்டெலிஜே, இல்லை .NET C# இருந்துச்சுன்னா விஷுவல் ஸ்டுடியோ அப்படின்னா அதில் வந்து கமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டனே இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே அதை கமெண்ட் பண்ணிவிடும். இதில் வந்து நம்ம ஹாட்கீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட்கீஸ் வந்து வேகமாக யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு ப்ரோ யூசர் ஃபீல் வரும் இல்லையா, ஸோ அதுக்காக தான். ஸோ இதுதான் வந்து கமெண்ட்ஸ். ஃபைன், இதில் வந்து உங்களுக்கு பெருசாக ஒன்றும் நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணலைனாலும் இது வந்து வெரி யூஸ்ஃபுல் திங். நம்ம ஃப்யூச்சரில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறப்பையும் அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத ஒரு கமெண்ட்டாக நம்ம எழுதிக்கிறது இஸ் பெட்டர். ஸ்டார்டிங்லேயே ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபஸ்ட் லைன்லேயே நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டுடலாம், திஸ் ப்ரோக்ராம் இஸ் டு டெமான்ஸ்ட்ரேட் கமெண்ட்ஸ் இன் JS. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்லேயுமே வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பண்ணுறது இஸ் பெட்டர். நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா எல்லா லாங்குவேஜ்லையும் இதை மாதிரி போட்டு பண்ணுறது இஸ் பெட்டர். ஸோ அதுதான் அடுத்த வீடியோவில் வேரியபிள்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிவியா கொஸ்டின் உங்களுக்காக. ஒரு லைன் ஆஃப் கோட் நான் வந்து இங்கே காட்டுறேன், ஓகேவா? இப்போவே டைப் பண்ணிடுவா. A + B
டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இது வந்து இந்த லைன் ஆஃப் கோட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டாக எப்படி நீங்கள் எழுதுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.